அம்பையுடைய ஒரு நாடகம். அம்பை மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், அது எந்த மாற்றம் இல்லை. இந்த விமனுடைய உணர்வுகள் எங்கெங்கெல்லாம் இருட்டடைப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சில புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அது வர்ணிக்கிறாங்க. அதுபோல் இந்த கலாச்சாரம் பேரில் பெண்களை சின்ன வயசுலேயே ஒரு பெரிய கிழவனுக்கு விவாகம் கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற ஒரு மோசமான ஒரு சிக்கல்கள் இல்லை ஒரு ஒரு பிரச்சனை அவங்க எழுதுகிறாங்க. இவங்க எல்லாமே அவங்க சொல்கிறது விமனுக்கு ஏதோ மிகப்பெரிய தவறு நடந்துக்கிட்டு இருக்குது கலாச்சார அடிப்படையில் அப்படின்றத அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க. நான் நேரடியாகவே பண்ணுறேன். மொத்த கதைகள் இருக்கிற ஒரு கரு மட்டும் எடுத்துக்கிட்டு அம்மா ஒரு கொலை செய்தல் அப்படின்ற ஒரு அந்த கருதை எடுத்துக்கிட்டேன். மீது அதில் இப்போ ஜென்ரேஷனுக்கு இல்லை நாளைய சமுதாயத்துக்கு ப்ரெசண்ட் இருக்கிற சூழலையும் பொருத்தி ஒரு புதிய கோணத்தில் உங்களுக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன். ஒரு 30லேருந்து 32 33 நிமிஷம்குள்ளே தான் அது இருக்கும். ஹலோமா. ஆமா, இதோ பேக் பண்ணிட்டு இருக்கு. இல்ல, ஆல்மோஸ்ட் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் கூட தான். அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிருக்குமா. ட்ரிவாண்ட்ரம் தான் கன்ஃபார்ம். பாட்டு வீட்டுக்கா? சரிம்மா, வர. எனக்கு நம்பவே முடியல. பாட்டி எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்களா? ஆல்மோஸ்ட் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கு நாங்க அங்க இருந்து ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறம் தான் அம்மா என்ன கூட்டி இங்க வந்ததே. சண்டைனா பெரிய சண்டை, கலாச்சாரத்தை சொல்லி சண்டை. ஏன் பாட்டி எந்த காரணத்தாலும் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆனா என் அம்மாக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் பாட்டி புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஒவ்வொரு பொண்ணுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல அது வெளிப்படுத்துறதுக்கு என்ன இருக்கீங்க? கலை. அதுதான் எனக்கு இந்த சமூகத்தில் இருக்கிற கலாச்சாரத்து மேல வெறி வரும்போது நான் என்ன பண்ண தெரியுமா? என் வேஷம் போட்டு நல்லா ஆடிடுவேன். அப்புறம் எனக்கு நிம்மதியா இருக்கும். கலாச்சாரத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனா நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டதெல்லாம் பெண்களுக்கு தான்ல. என் பாட்டி இந்த கலாச்சாரத்தில் இருக்கிற கெட்டது மட்டும்தான் என் அம்மாக்கு கொடுத்தது. ஆனா என் அம்மா அதில் இருக்கிற நன்மை மட்டும்தான் எனக்கு கொடுத்தது. எத்தனை சுதந்திரம் கிடைச்சன்னு சொன்னாலும், எவ்வளவு பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி இருக்குன்னு சொன்னா கூட, எல்லா சமூகத்திலும் எல்லா குடும்பத்திலும் ஒவ்வொரு பொண்ணும் கலாச்சார பேர்ல எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்களே பாருங்க, உங்க குடும்பத்துல இருக்கும் நிறைய பெண்கள். பெண்ணுன்னா அவ்வளோ கேவலமா? பெண்ணுன்னா யாரு சொல்லுங்க? கல்யாணம் பண்ணறதுக்கா? இல்ல குழந்தை பெத்துக்கிறதுக்கா? இல்ல படுக்கிறதுக்கா? பெண்ணுன்னா யாரு சொல்லுங்க? பெண்ணுன்னா யார்? மகளாகோ, காதலியாகோ, மனைவியாகோ, தாயாகோ, அத்தையாகோ, விதவையாகோ, அடிமையாகோ எத்தனை உருவங்கள் எடுக்க வேண்டியிருக்கும்? பெண் இந்த தேசத்தின் கலாச்சாரமாகோ, கற்பனை
எத்தனை கதைகளின் கதாநாயகியாகவும் எத்தனை உருவங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். എത്രയും കർണ കഠോരം അത്രനിൽ മൊഴികളെല്ലാം ചിത്രമെന്നേ പറയാവൂ ചിത്രമെന്നേ പറയാവൂ പുത്രാഭി നീ പോക എടി എടി പുത്രാഭി നീ പോക എടി എടി പുത്രാഭി നീ പോക നിന്നെ കൊണ്ടുപോവതിനായി இந்த உலகமே இவ்வளவு பெருசா ஏதோ ஒரு சக்தியால் ஆட்டி படைக்கிறது என்றால் அது பெண் சக்தி தவிர வேற என்ன? இந்த உலகத்திலே அழகு என்றால் அது பெண் தான். நதிகளுக்கு பெண் பேர் தான், மலர்களுக்கும் பெண் பேர் தான், காதலுக்கும் காமத்துக்கும் பெண் தான். மறுக்க முடியுமா? ஆனால் மறுக்க முடிகிறது, மறக்கப்படுகிறது. பெண் அவ ஒரு விடுதலை, அடிமை இல்ல, அடிமை இல்ல, அடிமை இல்ல. இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்படிதான் ஒவ்வொரு பொண்ணும் அவங்களுக்குள்ள இருக்கிற வெறி, கோபம், அழுகை எல்லாமே கலை மூலமா தான் வெளிப்படுத்த முடியும். சின்ன வயசுல எனக்கு டான்ஸ் கத்துக்கணும்னு ஆசை. ஆனா என் பாட்டியும் தாத்தாவும் ஒண்ணுமே எனக்கு அதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த காலத்துல பெண்களுக்கு ஆடக்கூடாது, பாடக்கூடாது, அப்படி ஏகப்பட்ட ரூல்ஸ். சின்ன வயசுல நான் அதிகமா பசங்க கூட தான் விளையாடுவேன். ஆத்துல போவேன், கண்ணாமூச்சி விளையாடுவேன். ஒரு தீபாவளி நாள் புது ட்ரெஸ் கூட என் அம்மா எனக்கு ஒரு சாட்டின் பாவாடை தைச்சு வச்சிருந்த, ஒரு கிரீன் பாவாடை. எதனால நான் அது இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்குன்னா, அன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் ஃபுல் பாவாடை போடுறது. அது வரைக்கும் ஹாஃப் பாவாடை தான் போட்டிருந்தது. யோசிச்சு பாருங்க, தீபாவளி நாள், அதுவும் புது ட்ரெஸ் கூட, எனக்கு ஒரே கொண்டாட்டம்.
வயிறு வலிக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்கு. எனக்கு என்னாச்சு? சுத்தி இருக்கிற எல்லாரும் என்ன உத்து பார்த்துட்டே இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்கிட்ட எல்லாம் கேட்டு பிரயோஜனமே இல்ல. என் அம்மா வரணும். ஆனா அம்மா வர்றதுக்கு இன்னும் 7 நாள் ஆகும். நான் காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா 2 நாள்லயே வலி கம்மியாயிடுச்சு. பாட்டியும் தாத்தாவும் பக்கத்து வீட்டு மாமி கூட எனக்கு என்னென்ன உணவுகள் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? புட்டு, கொண்டக்கடலை, முட்டை, காடை முட்டை இருக்குல்ல, செம்ம டேஸ்டா இருக்கும். அதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதனால அந்த 7 நாள் போனதே எனக்கு தெரியல. ஆனா 7ஆம் நாள் அம்மா வந்தாங்க. 7 நாள் அம்மாக்காக நான் காத்துட்டே இருந்தேன்ல, அம்மா பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன். என்ன அளவுக்கு உனக்கு அவசரம்? பசங்க கூட சுத்த கூடாதுன்னு எவ்வளவு மாட்டி சொன்ன உங்ககிட்ட? கேட்டியா நீ? இல்ல, நம்ம பாரம்பரியத்தில் என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமாடி? அதை விட ஆன உடனே அடுத்தது கல்யாணம் தான். உனக்கு தெரியுமாடி? புள்ள வாழ்க்கை பூச்சு. என் புள்ள நான் காப்பாத்துனே எனக்கு தெரியல. என் வாழ்க்கையோ போச்சு. அவளுக்கும் அந்த நிலைமை வந்தா இல்ல, எனக்கு அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. எந்த அம்மாவா இருந்தாலும், இந்த கடவுளா இருந்தாலும் என் குழந்தைய எனக்கு காப்பாத்தணும், அவ்வளவுதான். எதுக்கு என்ன அம்மா அடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, அம்மா என்ன அடிச்ச போது அம்மா முகத்துல கோவம் இல்ல, ஏதோ என் மேல இருக்கிற அக்கறை, என்னை எப்படியாவது காப்பாத்தணும்னு ஒரு ஆர்வம் தான் இருந்தது. ஆனா ஒரு பக்கம் நான் அழுதுட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய வியாபாரம் நடக்குது. என்ன வியாபாரம் தெரியுமா? சொல்லுங்க, என்ன வியாபாரம் தெரியுமா? அதான் கல்யாணம். வியாபார பொருள் யாரு? நான். ஆனா எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு யாரும் கேட்கல. ஆழ வெட்டியா கிடக்குறவங்களுக்கும் வாழ்ந்து முடிஞ்சவங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். என்கிட்ட யாரும் கேட்கல. பையனை வேற கண்டு வச்சிருக்காங்களா? பையன் இல்ல, ஏதாவது கிழவனா இருக்கும் கன்ஃபார்ம். எனக்கு எவ்வளவு வயசு? 13 வயசு. அவனுக்கு மினிமம் 45 இருக்கும். எந்த வயசுல இல்ல. அதுதான் கலாச்சாரம், விசித்திரமான கலாச்சாரம். ஆனா ஒண்ணு மட்டும் கரெக்டா பார்த்திருக்கும். என்ன தெரியுமா? அவங்களுக்கு சொத்து இருக்கா, பணம் இருக்கா, இல்ல நிலம் இருக்கா, அதெல்லாம் கரெக்டா பார்த்திருக்கும். ஆனா சுகம் இருக்காது. எனக்கு அங்க இந்த ஓடி போனோம் போல இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல எனக்கு அதுக்கான பக்குவம் ஆகல. என் வாழ்க்கையே போச்சுன்னு அங்கேயே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு பக்கம் என் அம்மா எனக்காக பாட்டி கிட்ட பேசுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கு நீங்கம்மா? எந்த வயசு அவளுக்கு? எந்த வயசுல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது? 12 வயசுல. 12 வயசுல அந்த விவரம் தெரியாத வயசுல நீங்க சொன்னபடியே 45 காரணம் கல்யாணம் பண்ணல. முட்டாள். ஆனா அவ எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவ பாட்டுக்கு எங்கேயோ ஓடி போயிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணும்? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்ல.
பண்ண முடிஞ்சதோ உன் கலாச்சாரம் இல்ல. உனக்கு கேட்கட்டுமாமா? வயத்து பசிக்கு ஏதாவது சம்பாதிச்சு சாப்பிடலாம். உடம்பு பசிக்கு நான் எங்க போகணும்? ஐயோ, யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி எல்லாம் உங்ககிட்ட கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்துச்சுல்ல. என் விதி, என் விதி. எவன் அவன்? எவன் அவன்? சொந்தக்காரனா? எல்லாமே சொந்தத்திலே பண்ணிட்டு இருக்கணுமா? நீங்க செஞ்சா எல்லாம் நல்லதுக்கு நினைப்பா. எனக்கு செஞ்சல, நான் என்னத்தை கொட்டிக்கிட்டேன், என்னத்தை அனுபவிச்சேன். எனக்குள்ள இருக்குமா ஆசைகள், இச்சைகள் எல்லாமே. ஆனா அதெல்லாம் உள்ள வச்சு என் குழந்தைக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கு. என் குழந்தைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. என் வாழ்க்கை உங்களால திரும்பி கொடுக்க முடியாதுல்ல. தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா, விட்டுருங்க. நானும் என் குழந்தையும் எங்கேயாவது போயிடுற. அம்மா இது சொன்னதும் எனக்கு வந்தது பாரு சந்தோஷம். ஆனா பாட்டி அப்படியே சோகமாயிட்டாங்க. போங்க, எல்லாரும் போங்க, எனக்கு யாரும் தேவையில்லை. என்னைக்கு நீ என் கலாச்சாரத்தை வேணான்னு சொல்லியோ, அப்புறம் நீ செத்தா என்ன, உயிரோட இருந்தா என்ன, கிளம்பு கிளம்பு அப்படி சொல்லி என்னையும் என் அம்மாவையும் வெளியே தள்ளி பாட்டி கதவு மூடிட்டாங்க. நாங்க பெங்களூருக்கு வந்துட்டோம். அப்புறம் எல்லாமே நல்லாதான் இருந்தது. ஆனா அம்மா கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. ஒரு சின்ன பறவைக்கு ரெக்க முளைச்சு அது பெருசா வந்து பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். ஆனா என் அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம் கிடைக்கல. என் அம்மாக்கு ஒரு துணை வேணும். எனக்கு ஒரு அப்பா வேணும். அப்பா பாசம் என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியணும். என் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அம்மாக்கு ஒரு ஃப்ரெண்டா ஒரு ஆள் வேணும். ஏன்னா இவ்வளவு வருஷமா 12 வயசுல இருந்து இன்று வரைக்கும் எனக்காக மட்டும்தான் என் அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறது. இப்ப நான் தானே என் அம்மாக்கு ஒரு துணை கண்டுபிடிக்கணும். எல்லாமே சரியாயிடும். இது வரைக்கும் எல்லாமே நல்லாதான் நடந்தது. அதுவும் நடக்கும். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா? பாட்டி எங்களை வெளியே தள்ளி கதவு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? அவங்க கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணலன்னா நாங்க நல்லா இருக்க மாட்டேன்னு. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இப்படிப்பட்ட மோசமான கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணி நல்லா இருக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லைன்னு. இதுல என்னன்னா 3 விஷயம்தான் இருக்கு. ஒண்ணு இன்னசென்ஸ், இன்னொன்னு அடமென்ஸ், மூணாவது அச்சீவ்மெண்ட். இன்னசென்ட்னா அது என் பாட்டி. யாரோ சொல்லி கொடுத்த கலாச்சாரத்தை என்ன எதுன்னு கேள்வி கேட்காம அப்படியே என் அம்மா மேல அப்ளை பண்ணாங்க. ஆனா என் அம்மா என் குழந்தை வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி எல்லாமே தூக்கி போட்டு பெங்களூருக்கு வந்துட்டோம். அதான் அடமென்ஸ். அதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட். இந்த 3 விஷயம் எல்லா குடும்பத்திலும் இருக்கும். ஆனா அந்த பழமே வச்சுக்கிட்டு அப்படியே இன்னசென்டா வாழ்றதுதான் தப்பு. வாழ்க்கைனா இவ்வளவுதான். அது யாரோ சொல்லி கொடுத்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் படி அப்படியே வாழறது வாழ்க்கை இல்ல.
எதுக்கு யாராவது நமக்கு தோ நீ வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, இல்ல நீ வாழ்ந்த வாழ்க்கை கெட்ட வாழ்க்கைன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்து நமக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாரும் ஒரே இடத்துக்கு தானே போக போறது. எதுக்கு அதெல்லாம்? நம்ம காசுப்பட்ட மாதிரி வாழலாம்ல. யாரோ போட்டு வச்ச வட்டத்துக்குள்ள அப்படியே வாழ்றது வாழ்க்கை இல்ல. நான் அப்படிதான், எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி. நான் என்ன ஆசைப்படுதோ அதுதான் நான் செய்யறது. அப்படிதான் வாழணும். அப்பதான் வாழ்க்கைக்கு அர்த்தம். யாரோ சொன்னபடியே வாழ்ந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஐயோ நான் வாழலையே அப்படி சொல்லி பிரயோஜனம் இல்ல. யோசிச்சு பாருங்க. சரி, நான் என் அம்மா போட்டோ காமிக்கிறேன். இதுதான் என் அம்மா, இது நான், இது என் கலை. அப்புறம் இதுதான் நம்முடைய ஹீரோயின், நம்ம பாட்டி. என் அம்மா என் பாட்டிய, என் பாட்டியோட கலாச்சாரத்தை சமாதி கட்டிட்டேன். நானும் ஒரு சமாதி கட்ட போறேன். நீங்களும் நிறைய சமாதி கட்ட வேண்டி இருக்கும். என்ன தெரியுமா? இந்த சமூகத்தில் இருக்கிற அகம்பாவத்தை, அறியாமைய, மூட நம்பிக்கைய சமாதி கட்ட வேண்டி இருக்கும். அப்படியே புதைச்சு மூட வேண்டி இருக்கும். அவ்வளவுதான். நான் ஒண்ணு கேட்கட்டுமா? எதனால எல்லா கலாச்சாரம் பெண்கள் மட்டும் காப்பாத்தணும்னு நீங்க அடம் பிடிக்கிறீங்க? ஆண்கள் காப்பாத்த மாட்டேனா? சொல்லுங்க. அது எதனாலனா, எல்லா கலாச்சாரமும் எல்லா சாத்திரமும் எழுதுனதே ஆண்கள் தானே. அதனாலதான், வேற ஒண்ணுமே இல்லை. அப்புறம் பெண்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கும், காடஸ். ஆமா, தேவதை. இப்படி தேவதை பட்டம் கொடுத்து எவ்வளவு நாளை எங்களை ஏமாத்திட்டு இருக்கு. போதும். அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லும் இது கடவுள் வார்த்தைன்னு. கடவுள் ஏன் அவ்வளவு முட்டாளா இப்படி எல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு? சொல்லுங்க, கடவுள் அவ்வளவு முட்டாளா? கடவுள் கருவி இல்லையா? மனசாட்சி இல்லையா? கடவுள் ஏன் பொண்ணை இப்படி கேவலப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, சின்ன பொண்ணை அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ரேப் பண்றது, கடுமையா வச்சிருக்கிறது? இன்னும் இந்த முட்டாள்தனம் எல்லாம் நம்பி நாங்க வாழணுமா? தேவையில்லை. ஒவ்வொரு பொண்ணுக்கும் விடுதலை கிடைக்கணும்னா இந்த சாத்திரத்தை ஏறிக்கணும். இந்த சாத்திரத்தை ஏறிக்க போறேன். എത്രയും കർണ കഠോരം അത്രനിൽ മൊഴികളെല്ലാം ചിത്രമെന്നേ പറയാവൂ ചിത്രമെന്നേ പറയാവൂ പുത്രാഭി നീ പോക എടി എടി പുത്രാഭി നീ പോക എടി എടി പുത്രാഭി നീ പോക നിന്നെ കൊണ്ടുപോവതിനായി
കൊണ്ടുപോവതിനായി ഞാൻ വന്നതും ഞാനിന്നു തന്നെ നിന്നെ പിരിഞ്ഞുടൻ പോവതില്ല കാണുക ഞാൻ നിന്നെ പിരിഞ്ഞുടൻ പോകയില്ല കാങ്ക ஐயோ சாரி, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். வாங்க வாங்க. அனுபவம் கொடுத்தல இதான், இவங்க தான் என்னோட செக்யூரிட்டி, இவங்க என்னோட பிஏ.